வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் freelancer.com அப்படிங்கிற சைட்டை பற்றி பார்ப்போம். அதாவது ஆன்லைன் மூலமாக நம்ம ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு சில சைட்ஸ்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைட் இந்த freelancer.com. ஸோ அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃப்ரீ, அதாவது FREELANCER freelancer.com அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலே அந்த சைட்டுடைய ஹோம் பேஜ் URL உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே போயிடலாம். அப்படி இல்லாட்டியும் இந்த அட்ரஸ் பார் இருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் டைரெக்டாகவே www.freelancer.com அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த சைட்டில் நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சைட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு கம்பெனியே ஆரம்பித்தா கூட அப்ராட்ஸ்லேருந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ ஃபினான்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதில் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அப்ராட்ஸ்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி ஸோ அதன் மூலமாக மணி ஏர்னிங்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைட்ஸில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஜாப்ஸ் எடுக்கிறது மூலமாக நம்மளுடைய ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். அதே சமயம் இந்த freelancer.comல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் தேவையோ அதை நீங்களே சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வெப் டிசைனராக இருக்கலாம், இல்லை ஒரு .NET PHP டெவலப்பராக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட ஒரு டேட்டா என்ட்ரி சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறதா இருந்தாலும், ஒரு SEO, அதில் சோசியல் புக் மார்க்கிங்ஸ், இந்த மாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ஸ், இந்த மாதிரி பல வெரைட்டியான ஜாப்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி ஜாப்ஸ் நமக்கு வேணும்னு பார்த்துட்டு அதை நம்மளே சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக இதே சைட்டில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம ஜாப் எடுத்து மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லை. ஸோ நம்ம ஒரு ஜாப் ப்ரொவைடராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இதில் நம்மளும் ஒர்க்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது இதில் ஹையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையர் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ரீலான்சரை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் அவங்ககிட்ட ஒர்க் கொடுத்து உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நமக்கு தேவையான ஒர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய அமௌண்ட்டை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் இருக்கிற சைட் தான் freelancer.com. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் ஒரு சில வெப்சைட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடெஸ்க், மெகா டைப்பர்ஸ், இந்த மாதிரி சைட்ஸும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறக்குரிய சைட்ஸ் தான். பட் அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவீங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா freelancer.comல ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட் மந்தில் நீங்கள் எந்த மாதிரி ஜாப்ஸ் எடுக்கிறீங்க, உங்களால் பண்ண முடியுமோ, ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புனா நீங்கள் இதில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த freelancer.com 490 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது 490 ரூபா இதுக்கு பேயபிள் அமௌண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த freelancer.comல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸோடைய அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே வரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வெப் டிசைன் ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 600 rupees அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஃப்ரீலான்சருக்கு இல்லை வேறு ஏதாவது
உங்களுடைய இன்ட்ராக்டிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டைரெக்டாக எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்குரிய அமௌண்ட் டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதையும் ஃபஸ்ட் 1 மந்த்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் 8 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் எடுக்க முடியும். ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்க, உங்களால் பண்ண முடியுமான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, எல்லாமே ஈஸியான ஒர்க்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஆல் கேட்டகரிஸ் டைப்பில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒர்க் சூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அதே சமயம் இந்த ஃபஸ்ட் மந்த் முடிஞ்சதையும் நீங்கள் மந்த்லி, அதாவது எவ்ரி மந்த் மாதம் நீங்கள் 490 ரூபா இதில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களோட ஏர்னிங்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் 20,000 30,000 அதுக்கு மேலே கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி. ஸோ இந்த 490 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த ஃபஸ்ட் மந்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் எடுத்து பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட் மந்தில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் லீவ் பண்ணிடலாம். ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஏர்ன் பண்ணலாங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.